பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய கிருபை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட வேதாகம ஆலோசனைக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரோட கேட்கும்போது கர்த்தர் ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்க கர்த்தனுடைய மனதில் ஒரு ஏவுதலை கொடுத்தார். பொதுவாக நமக்கு ஒரு பேர் உண்டு, விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிகள். ஆபகுக் சொல்கிறது போல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா விசுவாசத்தினால்தான் நீதிமான் வாழ வேண்டும். ஏன்னா இன்னொரு பகுதியில் விதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதனால் நமக்கு பெயர் விசுவாசி. அந்த விசுவாசி என்று சொன்னால் என்ன பெயர்? இயேசு என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் கூட மறுதலிக்காமல் தட்டாமல் அப்படியே செய்கிறவன் தான் விசுவாசி. மற்றபடி பாதியை ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படுகிறது, பாதிக்கு அதெல்லாம் நம்மளால் முடியாது என்று சொன்னால் அது விசுவாசி அல்ல, அது விசுவாசமும் அல்ல இல்லையா? வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படினால் நான் சொல்கிறேன், இயேசு சொன்னதை அப்படியே நம்புகிறவன், அப்படியே நடக்கிறவன், அதன்படியே செய்கிறவன், அதை அப்படியே நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவன் தான் விசுவாசி என்று நாம் சொல்ல முடியும் இல்லையா? வேதத்தில் எனக்கு ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அந்த யோவான் சுவிசேஷத்தை திருப்பி அதில் இருக்கிற 4வது அதிகாரத்துக்குள் வருகிறோம். 4வது அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஆண்டவர் அந்த கலிலேயாவுக்கு வரும்போது, அதாவது யோவான் 4ஆம் அதிகாரம் 46லேருந்து கீழே வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு அருமையான ஒரு மனிதன், வேதம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறோம். ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசுகிட்ட வந்து சொல்கிறான், என் பிள்ளை இல்லையா? 49வது வசனத்தை வாசிக்கும்போது ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும். ஏன்னா இவருக்கு நம்ம நல்லா தெரியும், இவர் ஒரு நாள் பிரயாணமாய் வந்திருக்கிறார். வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறார், அங்கே பிள்ளை சாகிறதுக்கு ஏற்ற ஒரு வியாதியில் மரணத்துக்கு நெருங்கி நிற்கிறான் அவனுடைய சொந்த மகன். அப்போது பிள்ளையை காப்பாற்றணும், ஒருவேளை ஒரே மகனாக இருக்கலாம், காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு கூட அவன் வேகமாக நடந்து வந்து ஒரு நாள் பயணமாக, ஏன்னா ஆண்டவர் பதில் சொன்ன பிறகு அவங்க ஊரில் இருந்து ஆட்கள் வர்றாங்க. வரும்போது இவரை பார்த்து சொல்லும்போது, அப்போ எப்போ அந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லி, ஏன்னா இவர் வேதம் சொல்லுகிறது அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இல்லையா? 50வது வசனம், இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ போகலாம், உன் மகன் சுகமாயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவன் ஒரு வார்த்தை திரும்பி பேசலாம், எப்படி ஆண்டவரே நீங்கள் வரணும்னு கூப்பிடுறதுக்கு வந்தேன், ஆனால் நீங்கள் இங்கேருந்து போப்பா என்ன சுகமாயிட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன நான் போகலாமா, அவன் பிழைப்பானா? நம்ம மாதிரி, நம்முடைய விசுவாசத்தை மாதிரி, இப்போ இருக்கிற நம்மளை மாதிரி, நம்மளை விசுவாசின்னு சொன்னாலும் நமக்கு இந்த கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? ஆனால் அவன்கிட்ட வரல. அவன் நம்பி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே அப்படியே நம்பி போகிறான். திரும்பி வரும்போது ஜனங்க அவனை பார்த்து கேட்குறாங்க, வந்து எப்போ உன் மகன் சுத்தமாயிட்டான்னு சொல்கிறாங்க. உடனே கேட்குறான், எந்த மணி நேரத்தில் சுகமாயிட்டு? அப்போது அவங்க சொல்கிறாங்க, நேற்று இத்தனை மணிக்குன்னு சொல்லும்போது, உன் மகன் நீ போகலாம், உன் மகன் சுகமானான்னு சொன்ன அதே நேரத்தில் அங்கே சுகம் ஆகிட்டு. ஏன்னா அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன். அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் அவ்வளோ அழகாய் கடந்து போகக்கூடியது. அப்படின்னால் இது ஒரு பெரிய ஒரு நமக்கு நீ விசுவாசியா இல்லையா என்று நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியான ஒரு பகுதி இது. நம்ம யோசிக்கணும், நான் இப்படி செய்வேனா? நான் என்னை விசுவாசின்னு சொல்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்கிறேன், ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்ப முடியாத சூழ்நிலையில் கூட இயேசு ஒரு வார்த்தையை சொன்னதை அப்படியே நம்பி மறு வார்த்தை பேசாமல் மறு சிந்தனை சிந்திக்காமல் போகிறான் பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் எனக்குள் உண்டா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆனால் அதை அப்படியே நம்ம கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாக நீங்களும் நானும் விசுவாசி என்ற பெயரை நாம் காப்பாற்றிக் கொள்வதோடு கூட மாத்திரம் அல்ல, நாம் தேவனுடைய திட சாட்சிகளை வாழ முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படியே இன்னிலிருந்து கடைபிடிச்சு பாருங்கள்.
தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு வழிமுறையும் சொல்லேன். ஏன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற 31வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருனாக்கா, ஆகையால் சில உதாரணங்களெல்லாம் சொல்லி, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், புல்லை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை எல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. மனுஷராகிய நமக்கு சொல்கிறார், 6 அறிவு படைத்த நமக்கு சொல்கிறார். 5 அறிவு படைத்தவருக்கெல்லாம் இதை செய்கிறார் ஆண்டவர். நீ ஆண்டவருடைய ஆத்துமா என்னக்கூடிய 6வது அறிவை உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது பாருங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு நாம் கவலைப்படுவோம், ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்கிறோம் என்று சொல்லி பொருள். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்ன பிறகு, ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ கேரண்டி சொல்லிட்டீங்க, நான் இனிமேல் கவலைப்படவே மாட்டேன் ஆண்டவரே, நீ கவலைப்படாதபடிக்கு எனக்கு ஒரு விசேஷித்த நம்பிக்கையை தந்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்து உள்ள அந்த மனிதன் இருந்ததை போல அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன், அந்த தலைகீழான சூழ்நிலையில் கூட அவன் கீழ்ப்படிந்ததை போலவே ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை நான் கீழ்ப்படியணும், உன் வார்த்தை கீழ்ப்படியணும் என்று நம்ம அர்ப்பணித்து, தேவனுக்கு அர்ப்பணித்து கவலையை தூக்கி எறிவோமானால் அப்போ தான் நம்ம உண்மையான விசுவாசி. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொன்னதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு, ஒருவேளை சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே உட்காந்து நல்லா தலையாட்டி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு திரும்பி வரும்போது, என்ன பிரதர்ஸ் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் பிரதர். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேட்குறீங்க? என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது என்று சொல்வோமானால் இந்த வார்த்தைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம் என்று பொருள். இயேசு கவலைப்படாதுன்னு சொன்னால் கவலைப்படவே கூடாது. அதை எதிர்பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏன் நான் கவலைப்படக்கூடாது என்பதற்கு வேத புஸ்தகத்தில் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சில நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். சரிதானே? அதுக்கு எப்படி நம்ம அதை நடத்தலாம் என்று சொல்லி, முதலாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பார்க்குறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, அங்கே பேதுரு ஒரு ஆலோசனை சொல்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் என்கிறதற்கு ஒரு ஆலோசனை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆலோசனை. அவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். அவரை உங்களை தமிழில் விசாரிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் காஸ்டட் பர்டன் ஆன் ஹிம் பிகாஸ் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், உண்மையில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், உண்மையில் பாசம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே நீங்கள் எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர் இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று பேதுரு ஆலோசனை சொல்கிறார். இந்த பேதுரு இந்த வார்த்தை சொல்வதற்கு பேதுருடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன செய்தார் என்று நம்ம பேதுரு அழைத்த நாளிலிருந்து நாம் பார்ப்போமானால் அனுபவத்தோடு கூட பேதுரு சொல்கிறார். என்னால் அவர் ஆண்டவரை மறுதலித்து போனவர், அவர் ஆண்டவர் வேண்டாம் எனக்கு தெரியாது என்று சொன்ன போனவரை கூட தேவன் சேர்த்துக்கொண்டார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் பேதுரு சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர், ஹி கேர்ஸ் ஃபார் யூ. உங்கள் மேலே அந்த கரிசனை இல்லைன்னா உங்களுக்காக சிலுவை சுமந்திருக்கவே தேவையில்லையே. அவர் வானத்திலேருந்து ஏதோ மோட்சத்திலேருந்து ஏதோ செய்து கொண்டு இருக்கலாமே. இறங்கி வந்து உங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்து இவ்வளவு காரியங்கள் செய்தவர் எதற்காக செய்தார்? ஹி கேர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்கள் மேல் கரிசனையும் அக்கறையும் பாசமும் அன்பும் உள்ளவராக இருக்கிறபடியினால நீங்கள் அவர் சொல்லியிருக்காரு கவலைப்படாதீர்கள் என்று அந்த வார்த்தை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் கவலை அவர் மீது வைக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேதம் சொல்கிறது. அவர் உங்களுக்காக கரிசனையாக உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் எந்த நபரும் நம்ம மேல் அவ்வளோ கரிசனை வைக்க முடியாது. எந்த தாய் தகப்பன் யாருமே அவ்வளோ கரிசனை வைக்க முடியாது. நம்பினவரெல்லாம் கைவிட்டுருவாங்க, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஏன்னால் கைவிடுவதற்காக அவர் நமக்காக சிலுவை சுமக்கவில்லை. எல்லாரும் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவர் நமக்காக சிலுவை சுமந்தார். ஆகவே முதலாவது கவலைப்படாதுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்ம ஆண்டவர் சொன்னோம், ஆண்டவரே கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன பிறகு நான் ஏன் தகப்பனே நான் கவலைப்படணும், நீங்கள் இவ்வளோ கேரண்டி கொடுத்த பிறகு நான் ஏன் ஆண்டவரை கவலைப்படணும், கவலைப்பட மாட்டேன் என்று நாம் சொல்லுவோமானால் அந்த அந்த அர்ப்பணிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஏதுவாக இருக்கும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேதுரு அந்த ஆலோசனை சொல்கிறார். சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55வது சங்கீதத்தை திருப்பி அதில் இருக்கிற 22வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் நீதிமான ஒரு நாளும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் சொல்லாரு, அவர் விசாரிக்கிறவர்கள் அப்படின்னால் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்திருங்கள் என்று பேதுரு அனுபவத்தோடு சொல்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்,
ஏன்னா இந்த அருமையான சங்கீதம் தாவீது வனாந்திரத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு நிறைய கவலைகள் அவரை அழுத்தும் போது நம்ம ஏன் கவலைப்படணும் என்கிற அந்த ஒரு ஆவியானோட தூண்டுதல் வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் ஹிம், இல்லையா, மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போது கர்த்தர் எப்பெல்லாம் என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகத்தை திருப்பி 68வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்கிறோம். 68வது சங்கீதத்தில் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அற்புதமாக தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த வார்த்தை சொல்கிறது, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே சொல்கிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்ம ரட்சிக்கிற தேவன் அவரே. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டவர் நம்ம மேலே பாரத்தை வைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஆங்கில வேதாம் சொல்கிறது, பிரைஸ் பீ டு காட் அவர் சேவியர் ஹூ டெய்லி பர்ஸ் அவர் பேர்டன்ஸ். அதாவது ஹூ டெய்லி பர்ஸ் அவர் பேர்டன்ஸ், அதாவது தினமும் நம்முடைய பாரங்களை நமக்காக சுமக்கிறவர் அவர். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். பிரைஸ் பீ டு காட் who bears daily our burdens. அவங்க என்று சொல்லி அது சொல்லுது. தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அது அவர் தான் சுமக்கிறாரு, நீ அதை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளை, இவ்வளவு தூரம் வேத வார்த்தை நமக்கு கேரண்டி கொடுத்த பிறகும் ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நம்ம ஏன் முழுமையாக நம்பக்கூடாது? நம்ம ஏன் அதை முழுமையாக நம்பக்கூடாது? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ எப்படி என் கவலையே அவர் மேலே நான் எப்படி வைக்க முடியும்? எப்படி கவலை வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும்போது பவுல் அருமையான ஒரு வசனம் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். கவலைப்படாமல் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்கிற பவுல். இவ்வளோதான் செய்ய வேண்டியது. இவங்களை சொல்லிவிட்டு சொன்ன பிறகு, ஆண்டவரே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் நீங்கள் சொன்னபடி கவலைப்படாதீர்கள்னு சொன்னீங்க இல்லையா, நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன் என்று நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை மாற்றும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார். தேவன் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறார் தேவன். விதமான ஆண்டவருடைய பிள்ளைகள், இது மிகப்பெரிய ஒரு ரகசியம். நம்ம ஏன் கவலைப்படணும்? தேவன் சொல்லிட்டார், கவலைப்படாதீர்கள் சொன்னார்னா கவலைப்பட மாட்டேன் என்று நம்ம சொல்லுவோமானால் தான் நான் விசுவாசி. சும்மா அப்படியே கவலைப்படாமல் சொல்கிறத கேட்டுட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் நாம் விசுவாசிகள் அல்ல. தேவன் விரும்புகிற அளவுக்கு இருக்காது. நம்ம பைபிளில் ஒரு மனிதன் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவதாக ஒரு மனிதனை பார்ப்போம், எந்த அளவிற்கு அது சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 இந்த வேத வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அருமையான ஒரு 2 வசனம் தாங்க, 2 வசனம். அந்த வசனம், அந்த 2 வசனங்கள் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அந்த நாளாகமத்துடைய ஹிஸ்டரி சரியாக வந்துடும். ஆனால் அந்த 2 வார்த்தை அந்த இடத்தில் எதுக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சத்தியம் அதில் இருக்கிறபடினால இந்த 2 வசனங்கள், அதாவது 1 நாளாக 4ஆம் அதிகாரம் 9-10 வேதம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலாம் கனப்பட்டவனாக இருந்தான். அவன் தாயை நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இல்லையா? நான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷகுமார், சமாதானகுமார், செல்வகுமார் அப்படி இப்படின்னு பேர் வைப்போம். ஆனால் இந்த அம்மா பேர் என்ன வச்சுருக்காங்க? அவனுக்கு பேர் சங்கடகுமார்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அவனுக்கு வச்சுருக்க பேர் சங்கடகுமார். நல்ல கவனிங்க, அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாள். ஆனால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளை, எல்லாரும் அவனை வெறுக்கிறார்கள். இவன் பிறந்த பிறகு தான் வீட்டில் ரொம்ப மோசமான காரியங்கள் நடந்தது, எல்லாம் நாசமாக போயிட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. எல்லாரும் கைவிட்டாலும் இந்த யாபேஸுக்கு மனசில் ஒரு எண்ணத்தை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி போய் அவர் டிமாண்ட் வைக்கிறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டினதை தேவன் அவனுக்கு அருளினார். நல்ல கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை. ஆனால் ஒருவேளை தகப்பன், தாய், சகோதரன், சகோதரிகள், உறவினர்கள், சொந்தக்காரங்கள், அவர் தெரிந்த எல்லாருமே அவரை ஒரு வெறுக்கிற பார்வை பார்த்துருக்கலாம். ஏன்னா பேரே துக்கத்தோடு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே உலகத்தால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த அருமையான யாபேசு தேவனிடத்தில் போகிறார். ஏனென்றால் அவர் ஒன்று மட்டும் தெரியும், எல்லாரும் என்னை கைவிட்டாலும் கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு.
இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, செங்கடலை பிளந்து என் மூததையர் அழைத்து வந்தவர், மாறாமன் கசப்பை மதுரமாய் மாற்றினவர், வனாந்தரத்தில் மன்னாவினால் போஷித்தவர், அக்கினி மதிலினாலும் இந்த மேக ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினவர் எங்கள் தேவன் என்று சொல்லி அந்த தேவனிடத்தில் போய் கேட்கிறார். வேதம் சொல்லுங்க, அவன் கேட்டது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். இப்போதான் 9வது வசனம் முதல் வரி, யாபேஸ் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் மாறி போனார். அப்படியானால் பிரியமானவர்களே, யாபேசுடைய அந்த 2 வசனத்தில் உள்ள அந்த சத்தியம் என்ன சொல்கிறது? நீ கவலைப்படாதிருங்கள் என்பதற்கு, நான் செய்த கிரியைகளை நீங்கள் உற்று பாருங்கள் என்பதற்கு அடையாளமாக தேவன் இந்த உதாரணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். 2 வசனம். நீங்கள் அந்த அருமையான வேத பகுதியில் அந்த 2 வசனத்தை கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அந்த ஃபுல் சாப்டர் ஃபுல்லான மாதிரி தான் தெரியும். ஆனால் இடையில ஒரு அற்புதமான தேவனுடைய கிரியைகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க, யாபேசுக்கே செய்தவர் எனக்கும் செய்வார் என்று நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்குரிய வார்த்தைகளாக இந்த 2 வார்த்தைகளை தேவன் ரொம்ப அருமையாக நம்முடைய நலனுக்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே நம்புறீங்களா? யாபேசுக்கு உதவி செய்த கர்த்தர், யாபேசின் கவலையை மாற்றின கர்த்தர் என் கவலையை மாற்ற மாட்டாரா? என் கவலை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? கவலைப்படாதிருங்கள். யாபேசின் தேவன் இன்றைக்கும் உங்களை நோக்கி பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். யாபேஸ் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தார். நல்லா கவனிங்க, அவர் யாருமே கிடையாது, சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது, அவரை புஷ் பண்ணி விடுறதுக்கு, அவரை லிஃப்ட் பண்ணி விடுறது யாரும் கிடையாது. தரை மட்டமான ஒரு மனிதனை போல் நினைத்து கொண்டிருந்த மனிதன், என்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் உண்டு, அவரை நம்பி போனார். பார்த்தீங்களா? அவர் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சார். கேட்ட ஒரே ஒரு காத்து கேட்டு, என்னை ஆசீர்வதிங்க. அவர் ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிற கவலை அவர் மீது வைத்தார். என் எல்லை ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னு நினச்ச அந்த கவலையை ஆண்டு மேலே, என் எல்லை பெரிதாக்குங்க, உங்கள் கரம் என் கூட இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் கரம் என்கிட்ட இருக்கட்டும், தீங்கனை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை அதற்கு விலக்கி காத்துறலும். தேவன் யாபேஸ் என்ன கவலையெல்லாம் இருந்ததோ அதை கொண்டு போய் ஆண்டவர் சொன்னோன்னே தேவன் அந்த கவலையெல்லாம் மாற்றி போட்டார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கவலைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போதே ஏதாவது பிரச்சனைக்காக மனதில் பெரிய கவலையோடு பாரத்தோடு கூட காணப்படலாம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், கவலைப்படாதிருங்கள் என்று ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்ன பிறகு நாம் அதை அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறோம் என்கிற அளவிற்கு அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இதுக்கு அப்படியே இது தேவன் என்னோடு பேசின அன்பின் வார்த்தை, நான் கீழ்ப்படிவேன் என்று ஆண்டவரே கவலைப்படவே மாட்டேன். இப்போ நான் கவலையோடு தான் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிறேன். ஆகவே என் கவலையெல்லாம் பேதுரு சொன்னதை போல, இந்த சங்கீதம் 55:22 சொன்னதை போல உங்கள் மேலே வச்சிருக்கேன் ஆண்டவரே, இனிமேல் அந்த காரியத்திற்காக கவலைப்படவே மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்களா, நான் கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷப்படுவார். இன்னொரு மனிதனை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அருமையான தாவீதின் வாழ்க்கையின் ஒரு அருமையான சம்பவம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நல்லா கேட்டுங்க. அந்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நல்லா தெரியும், பெலிஸ்தருடைய ராஜாவாகிய ஆகீஸ் அவர் யுத்தத்துக்கு போகும்போது தாவீது நானும் அவர் கூட வரேன்னு சொல்கிறேன், ஏன்னா அவர்கிட்ட அடைக்கலமாக இருக்கிறார். அப்போது அங்குள்ள ஜனங்க தாவீது வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சிக்லாகில் மனைவி பிள்ளைகள் இவரோடு கூட இருக்கிற அந்த போர் வீரர்கள், படை வீரர்கள், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சிக்லாகில் ஒரு பாதுகாப்பான இடத்துல சவுலுக்கு பயந்து வைத்திருக்கிறார். அப்போ இவங்க இந்த பெலிஸ்தருடைய ராஜாவாகி ஆகீஸோட போகிறாங்க. அப்போ வாங்கப்பா நம்மெல்லாம் போகலாம், இவங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி தாவீது கேரண்டி கொடுத்து இவங்களை வச்சுட்டு அவர் போகிறாரு. ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ளே அமலேக்கியர் எல்லாவற்றையும், வேதம் சொல்லுகிறது, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று கூட இல்லாமல் கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போன உடனே தாவீதெல்லாம் திரும்பி வராங்க. அங்கே ஆகீஸ் ராஜா சொல்கிறாரு, தாவீது நீ வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னோன்னே திரும்பி வரும்போது இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அவருடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள், நீங்கள் 6வது வசனம் வாசித்து பார்த்தீங்களா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரன் நிமித்தம் மன கிளேசமானபடினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ தாவீதை அவன் கூட இருக்கிற ஜனங்கள்லாம் கல் எடுத்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வேண்டான்னு சொன்னோம்ல, நம்ம அந்த பெலிஸ்தர் ராஜா கூட போக வேண்டாம்னு சொன்னோம்ல, நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து நம்ம இங்கே இருக்கலாம்னு சொன்னோம்ல, நீ கேட்டியா? நீ கேட்கலையே. இப்போ உன் கூட வந்ததுனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அந்த அமலேக்கியர் கொண்டு போயிட்டாங்க, ஆனால் நீ இனிமேல் இருக்கக்கூடாது, உன் கூட இருந்தால் நாங்களும் செத்துருவோம்னு சொல்லி தாவீதை பகைத்து அவரை கொன்று கல்லெறிய எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க. இப்போ தாவீது தனித்து விடப்படுகிறார்.
இந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது 6வது வசனம் கடைசி வரை சொல்கிறது, தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா நான் நினைக்கிறேன் தாவீது அப்படியே கண்ண மூடி தேவனை பார்க்க ஆரம்பித்திருப்பார். கர்த்தர் அந்த பழைய காரியங்களை ரீகால் பண்ணுறார். தாவீது அந்த ஏலா பள்ளத்தாக்கில் ஒரு சின்ன கல் வச்சு நீ அந்த பெலிஸ்தனை அடித்து கொல்லும்போது நான் அவன் கூட இருக்கலையா? நீ அந்த உன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது அந்த சிங்கம் வந்தது பத்தியா? அப்போ நீ போய் அந்த சிங்கத்தை அடித்த வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை வெளியே கொண்டு வரும்போது நான் உன் கூட இருந்தேன்ல தாவீது. இப்போ அந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் நான் வெறுக்கலை, உன் கவலை ஏன் மேலவை நான் பார்த்துக்கிறேன் தாவீது என்று கர்த்தர் அவரோடு கூட பேசியிருப்பார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டு நீங்கள் இதற்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு செய்த உங்களிடத்தில் மாற்றி போட்ட கவலைகளை மாற்றி போட்ட அந்த நல்ல காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அன்பு கூர்ந்து செய்த அதே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையாய் 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 செய்த கர்த்தர் இன்றைக்கு ஏதோ ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? நீங்கள் கவலையை அதைத்தான் கர்த்தர் சொல்றார், கவலைப்படாதீங்க. அன்றைக்கு செய்த அதே காரியத்தை அதை விட மேன்மையானது செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தாவீது உடனே சொல்ல அந்த ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி சொல்கிறார். 8வது வசனத்தில் பின்பகுதியில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பலன் சொல்கிறார், வாப்பா. உடனே தாவீது சொல்கிறாருப்பா, கர்த்தர் சொல்லிட்டார் நம்ம போகலாம். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார். போய் அவர் அந்த அமலேக்கியரை முறியடித்து, நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரிதாகிலும் குமாரலும் குமாரத்தியாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி அவர் கவலையோடு தாவீது சத்தமிட்டு அழுதவர், கவலையோடு படுத்தே கிடந்த, ஆண்டவரே இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு படுத்து இருந்தால், கவலையோடு இருந்திருந்தால் இந்த காரியங்களை அவர் திருப்பி பெற்றிருக்கவே முடியாது. ஆனால் அவர் கர்த்தருக்குள் ஒரு தன்னை திடப்படுத்தி கொண்டு தன் கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்து கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி போனார் பார்த்தீங்களா? அதனால தான் அவர் இன்றைக்கு அந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் கவலையை கர்த்தர் மேல் வைத்த போது தாவீதுடைய கவலையை மாற்றி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒன்று இழந்து போனேன், இனிமேல் நான் எப்படி அவை எல்லாவற்றையும் நான் எனக்கு சொந்தமாக்குவேன் என்ற ஒரு கவலையோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த கர்த்தர் சொல்கிறார், நீ கலங்காதே, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ கவலைப்படுவதை மட்டும் விட்டுவிடு. கவலைப்படுகிறதுனால உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். இந்த நல்ல மாலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆலோசனை சொல்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு கவலை உங்களோடு கூட இருக்குமானால், இரவெல்லாம் தூங்க முடியாதபடி ஒரு கவலை நெருக்கி கொண்டிருக்குமானால், நீங்கள் அந்த கவலை தூக்கி எறிந்து விட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் கவலையே பட மாட்டேன், நீ நன்மை செய்கிறவர், உன் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய எல்லா கவலைகளையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் சுமந்து நீ தீர்த்து விட்டீரப்பா. இப்போது நாங்கள் விசுவாசிகள் எங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தாலும் நாங்கள் கவலையின் மேல் கவலைப்படுகிறவர்களாக மறுபடியும் இந்த வார்த்தையை நம்பாதவர்களாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்பா, கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அன்றைக்கு அந்த ராஜாவின் மனுஷன் தன் குமாரனுக்காக கெஞ்சி வந்தபோது, நீ போகலாம், உன் குமாரன் சுகமாகிவிட்டான் என்று சொன்ன அந்த நிமிஷத்திலேயே ஆண்டவர் அந்த மனிதன் தன் கவலையை மறந்து அவன் திரும்பி போனதை போல நாங்களும் இந்த வார்த்தை எங்களுக்கு நேரம் வந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இப்போது எதற்காக கவலைப்படுகிறோமோ அந்த கவலை நாங்கள் மறந்து வாழ நீர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை கேட்க எத்தனை பிள்ளைகள் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்காங்க, இது எனக்கு தெரியாது. தகப்பன் நீர் அறிந்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகள் தான் அவர்கள். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள், அவருடைய மனதில் இருக்கிற கவலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் பாரம் சுமந்து நொந்திருக்கால் என்பதை அறிந்துதான் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறீர் அப்பா. உண்மை போல எங்களுடைய கவலைகளை சுமப்பதற்கு யாருமே இல்லை. பேதுரு ஆலோசனை சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவரே, அருமையான தாவீது சொல்கிறார், ஆண்டவரே அவர் மேல் கவலை வைத்து உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி சொல்கிறார். ஆதரிக்கிறவர், விசாரிக்கிறவர், கேர் டேக்கிங் பண்ணுறவர். நீர் இவ்வளவு தூரம் எங்களுக்கு கேரண்டி கொடுத்திருக்கும் போது இனிமேல் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை கவலையை மறந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். தேவகரம் கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட சாட்சிகளாக நிற்க பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசு ரட்சகர் மூலமாக எங்கள் கவலையெல்லாம் எடுத்து போட்டு எங்கள் விடுவித்து சாட்சியை நிறுத்த போகிறவர்க்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானலே, இயேசு சொன்னார் கவலைப்படாதுங்கள். அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் சொல்லிட்டுங்கப்பா, நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே, காட் பிளஸ் யூ.